உங்க அடையாளத்தை தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பல முயற்சிகள் எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்க மனசுட்ட கேளுங்க. 1880களுள்ள கொரியால ஒரு நபர் இருந்தாரு. அவரு ஒரு நல்ல திறமைசாலி, நல்ல வேலையில ஒரு நல்ல பதவியில இருந்தாரு. காசு, பணம், மரியாதை எதுக்குமே குறைச்சல் இல்ல. ஆனாலும் அவருக்கு மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருந்தது. தான் பார்த்துட்டு இருக்க அந்த வேலையையே திரும்ப திரும்ப பார்க்கறதுல அவருக்கு விருப்பம் இல்ல. தான் ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும், புது கம்பெனி ஆரம்பிக்கணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அவரு ஆசைப்பட்டுட்டே இருந்தாரு. பலமுறை யோசிச்சு பல முயற்சிகள் எடுத்து 36வது வயசுல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனியில தன்னுடைய கண்டுபிடிப்பான ஒரு பொருளை அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்திய அந்த பொருள் என்னன்னா, அந்த காலத்துல சாதாரண நடுத்தர மக்கள் வாங்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு பொருள். ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் அது. ஆனா நல்ல விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரத்துல மக்களை சென்றடைஞ்சிடுமா என்ன? அடுத்த வருடமே வாங்கின கடனை கூட கட்ட முடியாம கம்பெனிய மொத்தமா மூட வேண்டியிருந்தது. ஆனா அவரு மனசு தளரல. மறுபடியும் பல பெரிய மனுஷங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி திரும்பவும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. பல முயற்சிகளுக்கு பிறகு கடைசியா ஒரு சரியான பார்ட்னர் இல்லாததால அந்த கம்பெனியும் தோல்வியடைஞ்சது. தன்னுடைய 40 வயசுல தோல்வியோட நின்ன அவரை பார்த்து எல்லாரும் கிண்டலும் கேலியும் தான் பண்ணாங்க. ஏற்கனவே அவரு கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து, நீ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்ததனாலதான் நீ இந்த நிலைமையில நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு கொஞ்சம் கூட குழம்பல. அவரு நம்பினாரு, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கிறதுக்காக தான் பண்ணுனது தவறான முயற்சி இல்ல அப்படின்னு அவரை முழுசா நம்பினாரு. இந்த தோல்விக்கு பிறகும் மனம் தளராம மனா உறுதியோட அடுத்த முயற்சி பண்ணாரு. இந்த வாழ்க்கையிலேயே சிறந்த பாடம் தோல்வி கற்றுக் கொடுப்பதுதான். அந்த பாடத்தை இந்த உலகுல யாராலும் சொல்லித்தர முடியாது. இந்த முறை அந்த பாடம், உழைப்பு எல்லாமே அவரை வெற்றியை நோக்கி கூட்டி போச்சு. சாதாரண வெற்றி இல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கும் மாபெரும் வெற்றி. நான் இவ்வளவு நேரம் சொன்னது பிரபலமான கார் கம்பெனியான டீபோர்ட், அதை தோற்றுவித்த ஹென்றி போர்ட் பத்தி தான். நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். நல்ல எண்ணங்கள் என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே இல்ல. அதே மாதிரி தோல்வி கற்றுக் கொடுக்கிற பாடத்தை வேற யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்னைக்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான முயற்சி எடுத்துட்டு இந்த முயற்சியினால தான் நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து நீ எடுத்த முடிவு தவறானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடிட்டு உங்க மனசுகிட்ட கேளுங்க, நல்ல எண்ணத்தோட தான் இதை ஆரம்பிச்சமா, நம்மளால இதுல வெற்றி பெற முடியுமா? ஆமான்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா கண்ணை மூடிட்டு போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களுடையதுதான். என்னைக்குமே அடுத்தவங்க சொல்ற எதற்காகவும் நீங்க மனம் தளரணும் என்ற அவசியம் இல்ல. உங்க அடையாளத்தை தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காது. இது எல்லாமே வெற்றி பெற்ற எல்லாருக்குமே நடந்திருக்கு.